ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி சங்க இலக்கியங்கள்லேருந்து பார்த்திங்கன்னா யூஜிசி நெட் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க. எதை பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா குறுந்தொகையில் ஆகட்டும், எட்டு தொகை 10 பாட்டாகட்டும், திருமுருகாற்றுப்படையாகட்டும், அந்த லைன்லேருந்து நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க. காப்பியங்களை பொறுத்த வரைக்கும் ஐம்பெருங்காப்பியங்கள்லையும் சரி, ஐஞ்சிருங்காப்பியங்கள்லையும் சரி கேள்விகள் வந்து பல கேள்விகள் இருந்தது. ஐஞ்சிருங்காப்பியங்கள், சமண சமய காப்பியங்கள், இது ரிலேட்டடான கொஷின்ஸ் இருந்தது. சிற்றிலக்கியங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பரணி இலக்கணங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோகவதை பரணி, பாசவதை பரணி, இதை பற்றின கேள்விகள்லாம் இருந்தது. இல்லை இன்னும் அப்படியே வந்து நீங்கள் இலக்கணத்துக்கு வரும்போது பார்த்திங்கன்னா தொல்காப்பியத்திலேருந்து நிறைய மேற்கோள்கள் வந்து எடுத்திருந்தாங்க. நன்னூலை பொறுத்த வரைக்கும் இந்த புதியன புகுதலும் பழையன கழிதலும் புதியன புகுதலும் முழவுல கால வகையினானே அப்படின்ற கேள்விகள்லாம் வந்து பார்த்தா இருந்தது. யாப்பு அலி இலக்கணம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாகவே கேட்டிருந்தாங்க. யாப்பு இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும். அணி இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தீவக அணி, சொற்பொருள் பின்னொரு நிலை அணி எந்த முறையில் வந்து வரிசைப்படுத்தியிருக்கு இலக்கண நூல்களில் அப்படின்ற மாதிரியான கேள்விகள் இருந்தது. இதுக்கடுத்து நம்ம தமிழ் இலக்கிய திறனாய்வுன்னு போயிடும்போது பார்த்திங்கன்னா வடிவ அமைப்பு திறனாய்வு, பின்னிலக்கிய திறனாய்வு அப்படின்னு சொல்லிட்டு திறனாய்வு முறைகள் வந்து பார்த்திங்கன்னா கேள்விகள் கேட்டிருந்தாங்க. நவீன கொள்கைகள் வந்து பார்த்தோன்னா அதோட யாரெல்லாம் வந்து அந்த இலக்கிய திறனாய்வு முறைகளுக்கு வந்து தந்தையாக இருக்காங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகள் இருந்தது. படைப்பிலக்கியம், நாட்டுப்புற இலக்கியம், ஃபோல்க் லிட்ரேச்சர் அப்படின்ற வேர்டை வந்து முதல் யார் உருவாக்குனாங்க, இந்த மாதிரியான கேள்விகள்லாம் இருந்தது. ஸோ பெண்ணியம் பற்றின கேள்விகள், பெண்ணிய அறிஞர்கள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருந்தது. நாவல், சிறுகதை, நாடகம், இது ரிலேட்டடான ஓவரால் கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் இருந்தது. அதற்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி நெறிமுறைகள் பற்றியும், தமிழில் இதழ்கள் பற்றியும், இதழியல் பற்றியும், இதழ்கள் வந்து யார் என்ன ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்றதோட அந்த ஹைரார்கி வரிசை முறைகள், இதை பற்றிலாம் வந்து பார்த்திங்கன்னா கேள்விகள் இருந்தது. ஸோ ஒட்டுமொத்தத்தில் பார்த்திங்கன்னா தமிழ் வந்து எந்த அளவுக்கு இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மாடரேட் டு டஃப் அப்படின்ற ஒரு லெவலில் தான் இருந்தது. எல்லா ஏரியாவும் நம்ம ரீட் பண்ணியிருக்கோம். பட் வந்து நம்மளால் எப்படி அப்ரோச் பண்ண முடிஞ்சது அப்படின்றதுல தான் வந்து இருக்குது. ஸோ ஓவராலாக 100 கொஷின்ஸ்க்கு நேர்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 to 60 கொஷின் போட்டிருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஸ்கோர் தான் தமிழை பொறுத்த வரைக்கும். அதே பேப்பர் 1ன்னு பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் பேப்பர் வந்து 1 வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா டீச்சிங் ஆப்டிடியூட் ஆகட்டும், லாஜிக்கல் ரீசனிங் ஆகட்டும், இந்த 5th 6th பாயிண்ட் இருக்கிற ஐசிடி ஃபண்டமெண்டல்ஸ் ஆகட்டும், ஒரு ஏடிஎம்மில் போய் பணம் எப்படி எடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகள் தான் கேட்டிருந்தாங்க. ஹையர் எஜுகேஷன் சிஸ்டமில் நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை பற்றின பேஸ் கொஷின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்லாம் ஜஸ்ட்டு படித்தாலே ஆன்சர் பண்ணுற மாதிரியான ஒரு இது தான் இருந்தது. ஸோ கொஷின்ஸ் ஓவராலாக பார்த்திங்கன்னா பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 50 கொஷின்ஸில் நோ நெகட்டிவ் மார்க்கிங் அப்படின்றதால நேர்லேயே வந்து கொஞ்சம் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலே ஒரு 35 கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போடுற அளவுக்கு தான் வந்து பேப்பர் 1 வந்து இருந்தது. அடுத்ததான் வந்து கட் ஆஃப் வந்து எந்த லெவலில் வரும், யூஜிசி நெட்டோட கட் ஆஃப் வந்து எந்த லெவலில் வரும் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப தெளிவாக ஒரு புரிதலுக்கு வரலாம். லாஸ்ட் இயர் யூஜிசி நெட் எழுதினவங்க அன்ரிசர்வ்டு கேட்டகிரியில் ஜேஆர்எஃப் குவாலிஃபை கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 156 கொஷின்ஸ் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே இந்த 150 to 160 ரேஞ்சில் தான் வந்து பார்த்திங்கன்னா அன்ரிசர்வ்டு கேட்டகிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் நிற்கும். அதே மாதிரி ஓபிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 150 அப்படின்ற மாதிரியான லெவலில் நிற்கும். எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 152, எஸ்சிக்கு வந்து 146. ஸோ இதிலிருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இன்னும் ஒரு கேள்வி இல்லை 2 கேள்வி தான் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதாவது மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஓவராலாக நம்ம எழுதுனது வந்து பார்த்திங்கன்னா 300 மதிப்பெண்களுக்கு. ஸோ நம்மளுக்கு வரப்போகிறது வந்து பார்த்திங்கன்னா 150, கிட்டத்தட்ட 50% ஆஃப் ஸ்கோர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜேஆர்எஃப்கே வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஜேஆர்எஃப்லேருந்து அப்படியே அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு வரும்போது நீங்கள் ஃபர்தராக வந்து அதை அப்படியே குறைச்சிட்டே வரலாம். 144, 128 அப்படின்னு சொல்லிட்டு அன்ரிசர்வ்டு கேட்டகிரி. ஸோ ஸ்பெஷல் கேட்டகிரியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேரியண்ட் ஆகும். ஸோ உங்களோட ஸ்கோர் பேப்பர் 1ல் வந்து எத்தனை கொஷின்ஸ் நீங்கள் கரெக்டாக போட்டிருக்கீங்க, அதே மாதிரி பேப்பர் 2ல் அதாவது நம்மளோட சப்ஜெக்ட் பேப்பரில் எவ்வளோ ஸ்கோர் போட்டிருக்கீங்க. ஸோ ஓவராலாக நீங்கள் வந்து பேப்பர் 1ல் பொறுத்த வரைக்கும் ஒரு 35 கேள்விகளும், பேப்பர் 2வை பொறுத்த வரைக்கும் ஒரு 40 கேள்விகளும், கிட்டத்தட்ட 75 கேள்விகள் போட்டிருந்தீங்கன்னா உங்களோட ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா 150 இருக்கும். ஏன்னா there is no நெகட்டிவ் மார்க்கிங். ஸோ ஒரு 160 மதிப்பெண்கள் எடுக்கிற பட்சத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஜேஆர்எஃப் வந்து கிளியர் ஆகும். உங்களோட ஸ்கோர் என்னன்றதை கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு அப்கமிங் டிசம்பர் 2026ஓட யூஜிசி நெட் தமிழ் எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பம் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்ற என்னோடய மெத்தடாலஜி சொல்கிறேன். ஸோ நீங்கள் எதெல்லாம் பேசிக்காக கவர் பண்ணால் உங்களால் வந்து எக்ஸாம் வந்து ஃபுல் டைமாக அப்ரோச் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு டீட்டெயிலையும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ எவ்ரி ஒன்.